Hi friends, welcome to bhuvi food world. Eral Thokku எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 50 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடான பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தையும் 10 சின்ன வெங்காயத்தையும் பொடியா கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மூணு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகுற வரையும் வதக்கி விட்டுக்கோங்க. மூடி போட்டு தக்காளி நல்லா பேஸ்ட் ஆகிற வரையும் வேக விடலாம். தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கிருச்சு. 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து மசாலாவையும் நல்லா ஆயிலே வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா சேர்த்து நல்லா வதக்கின பிறகு 2 டீஸ்பூன் தேங்காவை பேஸ்ட் அரைச்சி சேர்த்துக்கோங்க. இந்த தொக்குக்கு தேங்காய் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேங்காய் நல்லா வதங்கின பிறகு 1 கிலோ இறாலை சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. இறால் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது சின்ன இறாலுங்கிறதுனால இறால்லே தண்ணி விடும். அதுவே உங்களுக்கு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பெரிய இறாலாக இருந்தால் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். கொஞ்சமாக பொடியாக நறுக்கி மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. காரமான இறால் தொக்கு ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.